நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேப்பர் டர்னிங் யூஸிங் G90. இதே தான் அது நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே கமாண்ட், அதே G90 கமாண்ட் தான். ஆனால் இப்போ வந்து டேப்பர் டர்னிங் பார்க்க போகிறோம். தட் இஸ் ஓகே. இதுதான் வந்து என்னோடய டயக்ராம். இது டயா 60, இது டயா 80. இந்த லென்த் வந்து 50 இருக்கு. இப்போ என்னோடய லென்த் வந்து இது வந்து டயா 80, இது வந்து சப்போஸ் 100 அந்த மாதிரி இருக்கு. ஓகே, அப்போது எனக்கு வந்து இந்த டேப்பர் டர்னிங் மட்டும் பண்ணணும். இப்போது இது நான் வந்து G01 மெத்தடில் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, G01 மெத்தடில் பண்ணும்போது நான் கேல்குலேஷன் பண்ணணும், ஒவ்வொரு முறையும் அந்த டேப்பர் கேல்குலேஷன் பண்ணணும். இல்லைன்னா அப்போது இது வந்து நான் வெறும் G01 மெத்தடில் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டம். எனக்கு இந்த ப்ரோக்ராம் என்னால் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, நான் வந்து கேல்குலேஷன் பண்ணி பண்ணணும், எனக்கு வந்து அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். பட் ஏன்னா இது வந்து டயா 80 இருக்குது, இது டயா 60 இருக்குது. அப்போது 20 பாசஸ் நான் வந்து 1 mm 1 mm இல்லை 2 mm 2 mm கட் எடுக்கணும், ரொம்ப பெரிய ப்ரோக்ராமாக இருக்கும். இந்த மெத்தட் பண்ண முடியாது. அடுத்து இந்த G71 இதில் பண்ணலாம். இதில் பண்ணால் ரொம்ப ஈஸி. ஓகே, ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட் அவ்வளோதான். ஓகே, அது பண்ணலாம். பட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே G90 மெத்தட் நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த G90 அதே மெத்தடில் நம்ம இப்போ எப்படி வந்து இந்த டேப்பர் டர்னிங் பண்ணுறோம் அப்படின்னு தான் பார்க்கலாம். இதை நோட் பண்ணிங்க. ஓகே, இப்போது இது என்ன பண்ணனா, இப்போது 80 60 இருக்குது. அப்போது இது வந்து ரொம்ப லென்த்தாக போகும். 80 60 எடுத்து இந்த டேப்பர் டர்னிங் பண்ணும்போது நம்ம இதை வேணால் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 12 mm அப்படின்னா இது வந்து 68 இப்படி வச்சிடலாம். சரிங்களா? அப்போது 80 68, ஏன்னா 16 வைக்கும்போது ரொம்ப லென்த்தாக எழுதுகிற மாதிரி இருக்கும். நம்ம 60க்கு வச்சு 68க்கு வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, கம்மி பண்ணிட்டீங்களா டயக்ராம்? ஓகே சார். கம்ப்ளீட்டடா? இது டயா 68, இது டயா 80, லென்த் 50. ஓகே, இது டயா 68, இது டயா 80, இந்த லென்த் 50 இருக்கு. அப்போது இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு G00 X81 Z2 M08, G00 X81 Z2 M08. இப்போ என்ன ஆகுதுன்னா, டூலு இந்த பொசிஷனில் இருக்குது. இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டேப்பர் டர்னிங் பண்ணணும். அப்போ டேப்பர் டர்னிங் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரே பாஸில் எடுக்க முடியாது கட்டு. அதே மாதிரி இப்படி இருக்குன்னு வச்சேன். இப்போது எனக்கு இது எப்படி கட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தட் இஸ் ஃபஸ்ட்டு ஒரு பாஸ் அப் டு டூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு இங்கேருந்து இது வரைக்கும் தான் கட் எடுக்கணும். கட் எடுத்துட்டு திரும்பி இப்படி மேலே போகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இங்கே வந்துட்டு இப்படி தான் கட் எடுக்கணும்.
திரும்பி மேலே இப்படிதான். எனக்கு என்னன்னா அப்போ இந்த கட்டு எடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் கட்டு எடுக்கும் போது எனக்கு வந்து இந்த லென்த்தும் கம்மியாகணும், இந்த டயாவும் கம்மியாகணும். இப்போ நார்மலாக நீங்கள் G19 சொல்லும் போது என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் கட்டு எடுக்கும். தட் இஸ் அப்படி இப்படி தான் கட்டு எடுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக. ஆனால் எனக்கு இப்போ அப்படி கட்டு எடுக்கக்கூடாது. எனக்கு வந்து இந்த டேப்பரில் கட்டு எடுக்கணும். டேப்பரில் கட்டு எடுக்கணும்னா இந்த லென்த் தட் இஸ் நீங்கள் போகும்போது இந்த லென்த்தும் கம்மியாகணும், இந்த டயாவும் கம்மியாகணும். செகண்ட் பாஸ் வரும்போது இது வரைக்கும் தான் வரணும். அப்போது இங்கே இருந்து இது வரைக்கும் தான் வரணும். ஓகே, வந்துட்டு திரும்பி மேலே போகணும். அடுத்து இங்கே இருந்து இது வரைக்கும் தான் வரணும். ஓகே, அப்போ என்ன வேணால் ஒவ்வொரு முறையும் டயாவும் கம்மியாகணும், லென்த்தும் கம்மியாகணும். டயா வந்து என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகினே வரணும். அதே நேரத்தில் லென்த், ஏன்னா டயாவும் லென்த்தும் ஒரே ஈவனாக இது பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இது மாதிரி டேப்பர் ஃபார்ம் ஆகும். இல்லைன்னா என்ன ஆகும்னா எனக்கு ஸ்டெப் டர்னிங் மாதிரி இப்படி ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிற கமாண்ட் வந்து ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்டை யூஸ் பண்ண போகிறேன். ஆர் அப்படின்னா அந்த ரேடியஸ் வந்து டயமீட்டர் வந்து கம்மியாகிட்டே வரணும், கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரணும். அதுதான். சரிங்களா? இது நோட் பண்ணிங்க, இந்த டயக்ராம் நோட் பண்ணிங்க. ஓகே, அப்போ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா G90 Z minus 40 R minus 1.0 F.2 கொடுத்துறேன். அப்போ இப்போ என்னன்னா Z minus 40. அப்போ எனக்கு வந்து இப்போ 40 வரைக்கும் தான் கட் எடுக்க போகுது. R ஓகே, R வந்து 1.0 minus 1.0 F.2. தட் இஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இப்படி இருக்கு அப்படின்னா எனக்கு இந்த டேப்பர் டர்னிங்கை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் இங்கே இருக்கு. அப்போ ஒரு Z minus 40 R R1னா அப்போ வந்து ஒரு சைடு 1னா போத் சைடு 2 mm. ஓகே, அப்போ இப்போ எனக்கு இங்கே 2 mm இறங்குது. இங்கே இருந்து இப்படி கட் எடுக்குது. ஓகே, Z minus 40 R 1.0 அப்போ இப்படி கட் எடுக்குது. நெக்ஸ்ட் Z minus 42 R minus 2.0 இப்படி. அப்போ எனக்கு இப்போ இது 80, இது 68. அப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த டெப்த் வந்து எவ்வளோ வரணும் அப்படின்னா 20 80 12. ஓகே, அப்போ இந்த பக்கம் வந்து 6, இந்த பக்கம் வந்து 6 இருக்கும். தட் இஸ் அப்போ இப்படி கணக்கு பண்ணினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 12 80 minus 68 கணக்கு பண்ணினா 12. அப்போ 12னா இந்த ஹைட்டு 6, இந்த ஹைட்டு. அப்போ நான் வந்து ஹைட்டை வந்து 1 mm கம்மி பண்ணுறேன், டிஸ்டன்ஸை 1 mm இன்க்ரீஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் X42 R minus 2. அப்போ இங்கே இருந்து இங்கே வந்துட்டு இப்படி கட் எடுக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் Z minus 44 R minus 3.0 இங்கே வருது, இப்படி கட் எடுக்குது. டயாவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 mm கம்மியாக இருக்கு, லென்த்தும் 2 mm இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து Z minus 46 R minus 4.0. ஓகே, நெக்ஸ்ட் Z minus 48 R minus 5.0. எனக்கு வந்து 6 வேணும், டெப்த் வந்து 6 mm. ஏன்னா இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 6 இருக்கணும். ஓகே, இப்போ Z minus 50 R minus 6.0. அப்போ இப்போ நான் Z minus 50 R minus 6.0னா
லாஸ்ட் பாஸ். இப்போ 5ல் ஒரு பாஸும், இது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 ஓகே 1 2 3 4 6 பாஸு. ஓகே, அடுத்த ஒரு பாஸு 5, லாஸ்ட் பாஸ் 6, இது ஒரு பாஸ். அப் டு Z - 50 R - 6.0. அப்போது ஒவ்வொரு பாஸாக இப்படி டேப்பராக கட் எடுக்குது. சரிங்களா, அதுதான் வந்து இந்த G90 டேப்பர் டர்னிங். இதில் வந்து நம்ம பண்ணலாம். ஓகே, இந்த மெத்தடில் வந்து நம்ம 2 விதத்தில் பண்ணலாம். இந்த டேப்பர் டர்னிங்கை 2 விதத்தில் பண்ணலாம். ஒன்று G90 மெத்தடில் பண்ணலாம், பாக்ஸ் டைப்பு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து G71 மெத்தடில் யூஸ் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் G00, X81, Z2, M09. அவ்வளோதான். இங்கே தொடங்குகிறோம், G90 மெத்தட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் G00, X81, Z2 முடிக்கணும். அப்போது இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு டேப்பர் டர்னிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த G90ல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சரிங்களா, இதை நோட் பண்ணிங்க. வணக்கம், என் பேர் பத்மநாபன். ஐ எம் த ஃபவுண்டர் ஆஃப் ஸ்ரீ விநாயகா சிஎன்சி அண்ட் ரோபோட்டிக் டெக்னாலஜிஸ். பாஸ்ட் 15 இயர்ஸாக நாங்கள் இந்த இன்ஸ்டியூஷனை ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை எங்ககிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர் இயருக்கு மோர் தென் 1000 பீப்புள்ஸை நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். சிஎன்சி ப்ரோக்ராமிங் நாங்கள் ட்ரெயின் பண்ணி டிஃப்ரெண்ட் எம்என்சி கம்பெனிஸ் ஓகே த்ரூ அவுட் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எம்என்சி கம்பெனிஸில் வெல் ஸ்கில்டு ப்ரோக்ராமராக இருக்காங்க. ஓகே, அண்ட் தென் இப்போ இந்த லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் என்னென்ன ட்ரைனிங் எடுக்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்சி லேத் மிஷின்ஸ் அண்ட் மில்லிங் மிஷின்ஸ் ட்ரைனிங் எடுக்கிறோம். இதில் 3 லெவல் ட்ரைனிங் எடுக்கிறோம். என்னெல்லாம் 3 லெவல் ட்ரைனிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆப்ரேட்டிங் ட்ரைனிங். ஓகே, ஒரு ஆப்ரேட்டர் ஒரு மிஷின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றது. ஏன்னா நம்ம ஈஸியாக சொல்லலாம், சார் என்ன சார் ஆப்ரேட்டிங் தான் சார், அதெல்லாம் சார் வைக்க போகிறோம் அவ்வளோதான். பட் மிஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 30 lakhs 35 lakhs வரைக்கும் இருக்கும் உங்கள் ஒரு மிஷினுடைய காஸ்ட். அந்த மிஷின்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது தான் நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம ஒரு ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாபை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அது எப்படி நம்ம எடுக்கணும் அதை பற்றி அதை செக் பண்ணுறது எப்படின்றது ஃபர்ஸ்ட் லெவல் ஆப்ரேட்டர் ட்ரைனிங் கொடுக்குறோம். அண்ட் தென் செகண்ட் லெவல் செட்டர். எப்படி நம்ம அதில் ஒர்க் ஹோல்டிங் டிவைஸ், நம்ம இப்போ சப்போஸ் நீங்கள் லேத் மிஷின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா சக்கெல்லாம் இருக்கும், அந்த சக்கெல்லாம் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம், அந்த சக்கை எப்படி நம்ம வந்து போரிங் பண்ணுறதை பற்றி சொல்லித்தரோம். அதுதான் வந்து செட்டிங். அண்ட் தென் தேர்ட் லெவல் ப்ரோக்ராமிங். இந்த ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கன்னா 2 லெவல் ப்ரோக்ராமிங் சொல்லித்தரோம். ஒன்று வந்து மேனுவல் ப்ரோக்ராமிங் அண்ட் தென் கேம் ப்ரோக்ராமிங். மேனுவல் ப்ரோக்ராமிங் அப்படின்னா நம்மள மிஷின்ஸை மேனுவலாக டைப் பண்ணுறது இந்த மேனுவல் ப்ரோக்ராமிங் அப்படின்றது. நெக்ஸ்ட் லெவல் டிசைன் பண்ணிட்டு அந்த டிசைனை எப்படி நம்ம வந்து ப்ரோக்ராமிங்கை கன்வெர்ட் பண்ணுறது தான் கேம் ப்ரோக்ராம், தட் இஸ் கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் ப்ரோக்ராம். இந்த மாதிரி 2 லெவல் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன் மிஷின் ப்ராக்டிக்கல். ஓகே, உங்களுக்கு தேவையான மிஷின் ப்ராக்டிக்கல் டைரக்டாக கம்பெனிஸ்க்கே கொண்டு போயிட்டு உங்களை மிஷின்ஸ்லேயே வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுப்போம். அண்ட் தென் வில் பி கிவிங் பிளேஸ்மெண்ட். நீங்கள் ஒரு சிஎன்சி ப்ரோக்ராமிங் படிக்கிறீங்க நம்மகிட்ட அப்படின்னா நாங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாபும் அரேஞ்ச் பண்ணி தருவோம். அது மேக்ஸிமம் உங்கள் அக்கார்டிங் டு யுவர் ஸ்கில்ஸ், உங்கள் ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எம்என்சி கம்பெனி இது பண்ணுவோம், இல்லை வந்து இங்கே இருக்க மேக்ஸிமம் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம். ஓகே, அந்த எங்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அவுட் ஸ்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா நாங்களே வந்து அகாமடேஷனும் கொடுத்து வில் பி கிவிங் ட்ரைனிங். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் உங்களுக்கு நீங்கள் அப்ராட்லாம் போகணும் அப்படின்னா கூட நாங்கள் அதுக்கு கைடும் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து வெல் செட்டில்டு சிஎன்சி ப்ரோக்ராமராக சிங்கப்பூர்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு இந்த மாதிரி என்ன டீட்டெயில்ஸ் வேணும், சிஎன்சி ப்ரோக்ராமிங்கை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் சப்போஸ் இல்லை சார் என்னால் நீங்கள் வர முடியாது, நான் எனக்கு வந்து ஆன்லைன்லேயே நான் அப்ராட்ல இருக்கேன், நான் ஆன்லைன்லேயே படிக்கலாம், நாங்கள் ஆன்லைன்லேயே உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறோம். உங்களுக்கு அது மாதிரி என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே இருக்கு பாருங்க எங்க நம்பர், அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, எங்க கவுன்சிலர் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ.